தோல்வி வருதா, சோர்ந்து போகாதீங்க. போராட்டம் வருதா, சோர்ந்து போகாதீங்க. மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு நீ கஷ்டப்படுகிறியா? எத்தனை பேர் மனுஷனோட வார்த்தையை கேட்டு பசங்க கஷ்டப்படுறேன், நான் ஒத்துக்கிறேன் மனசுக்கு இல்லையா? சாரா மட்டும்தான் கை தட்டுவாங்க, உங்களுக்கு அவங்க மட்டும்தான் கை தட்டுவாங்க. அவங்க நீங்க கஷ்டப்படல, சந்தோஷமா சரி, எவ்வளவு ஏசு எவ்வளவு பழி போடு, நான் சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருப்பீங்க. எனக்கு தான் உங்களை பத்தி தெரியும். இஞ்சித்தனை குரங்கு அப்படி ஒரு மாதிரியா அப்படின்னா அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, அவங்க பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயா யார் எது பேசுனா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? தொலைல போய் ஓடும் அழுவும், அதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், தெரியுங்களா? சோர்ந்து போகாதீங்க, தேவன் உங்க கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை முத நீங்க உறுதிப்படுத்துங்க. நீங்க நம்புங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. ஆமென். அந்த வார்த்தை சொன்னாலே உங்களுக்கு ஒரு பலன் வந்துடும். சோர்ந்து போகாதே, தேவன் உன்னோடு இருக்கிறார். வாசிப்போமாக deuteronomy 31:8. நான் இந்த ஒரு தலைப்பு உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்லுகிறேன். தேவனுடைய பிரசன்னத்துக்கு, தேவ பிரசனம் உங்கள் பிரச்சனைகளை விட பெரியது. நல்ல கவனமா கேளுங்க. தேவ பிரசனம் உங்கள் பிரச்சனையோடு பெரியது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க பிரச்சனை காட்டிலும் தேவ பிரசனம் பவரானது, பெரியது. உங்க பிரச்சனை வசனத்தில் சொல்றா சின்னதுதான். நீங்க சொல்லலாம், பசர் இந்த பிரச்சனை எனக்கு பெருசா இருக்குன்னு. ஐயா நான் வேதத்திலிருந்து சொல்றேன், அந்த பெரிய பிரச்சனையை காட்டிலும் தேவனோட பிரசனம் பெருசு. தேவன் பெரியவர். நீங்க சொல்றீங்க பாஸ்டர் என்னுடைய பிரச்சனை பெருசு பாஸ்டர். ஏன்னா நீங்க பிரச்சனையை மட்டும் தான் பாக்குறீங்க. ஆனா உங்கள்கிட்ட பேசுற நானு, உங்க கூட இருக்கிற ஆவியானவர் அந்த பிரச்சனையை பார்த்து சொல்றாரு, அதை காட்டிலும் தேவனோட பிரசனம் பெருசு. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க அந்த பிரச்சனை கிட்ட இருந்து பேசுறீங்க, ஆனா இந்த பிரச்சனை என்ன பண்ணுது, உன்னை அப்படியே இழுத்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி இந்த பிரச்சனத்துல உன்னை கொண்டு வந்து நிப்பாட்டுது. அப்படின்னா நீங்க அந்த பிரச்சனையிலே உட்கார கூடாது, உங்க ப்ராப்ளத்திலே நீங்க இருக்க கூடாது. உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை விட்டு நீங்க வெளியே வரணும். அப்பதான் தேவ பிரசனம் உங்க மேல வரும். நீங்க உங்களுடைய பிரச்சனைகளிலே, நீங்க உங்க போராட்டத்திலே, நீங்க உங்க கவலையிலே, நீங்க உங்களுடைய தரித்திரத்திலே நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தேவ பிரசனம் உங்களை விடுதலை ஆக்க முடியாது. நீங்க மாற முடியாது. நீங்க மாறணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறணும்னா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் மாறணும்னா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சோர்வு மாறணும்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட வரணும். நீங்க தேவன்கிட்ட வந்தாதான் அந்த சோர்வு, அந்த போராட்டத்தை மேற்கொள்கிற பிரசனம் உங்கள் மேல் வந்து இறங்கும். இன்னைக்கு நம்மளுக்கு அது தெரியும், ஆனா யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரு அந்த சூழ்நிலையில தேவ பிரசன்னத்தை போய் உட்கார்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் உட்கார்ந்து அனுபவப்பட்டிருக்கீங்க? நீங்க சொல்லுங்க. 3 பேர் எழுந்திரிங்க. அப்படியே 3 பேர் தான் கை தூக்குங்க. இப்பதான் 4வது ஆள் வருது. எல்லாம் ஜப்பான்காரன் கொண்டு போட்ட ஆளு.
மெதுவா தூக்குது. தூக்கணவங்க ஏந்திரிங்க, கை தூக்குங்க, கை தூக்கணவங்க ஏந்திரிங்க. ஓகே, நீங்க தான் இன்னொரு ஆள் வந்துச்சு, தூக்குனீங்க தானே? திரேசா இப்படி மாறி பார்க்க என்ன ரசிக்கிறீங்களா? என்ன தூக்குனீங்க தானே? இப்படி வந்து இப்படி மறைச்சிட்டீங்க அப்படியா? நீங்க சொல்லுங்க, அந்த பிரசன்னத்துல உட்கார்ந்த பிறகு என்ன நடந்துச்சு? வார்த்தை தெரியாது. நான் அப்படியே தான் இருப்பேன். என்ன பண்ணுவீங்க? போயிருச்சு. பெரிய ஒரு விடுதலை. இந்த 4 பேர் தான் இன்னைக்கு இந்த சபையில் ஒரு சாட்சி. ஆண்டவர் பிரசன்னத்துல நீங்க நின்றீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நீ உன் பிரச்சனையில உட்கார்ந்து இருக்காத, தேவ பிரசன்னத்துக்கு வா. அப்பொழுது உன்னை விடுதலை ஆக்குற தேவ பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும். அல்லேலூயா. வாசிப்போமாக deuteronomy 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னுடனே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். பாருங்க, ஆண்டவர் வசனம் சொல்லுது, அவர் உன்னோடு என்ன பண்றாரா? உன்னோடு உனக்கு முன்பாக போகிறார். உனக்கு முன்பாக போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கிறார் பாஸ்டர். ஹalleluya. தேவன் ஆண்டவர் சர்வ வல்லவர். நீ பார்க்கிற பலத்தை காட்டிலும், நீ கேட்ட அதிசயத்தை காட்டிலும், நீ பார்த்த, நீ எதிர்பார்க்கிற நன்மையை காட்டிலும் சர்வ வல்லமை தேவன் உனக்கு முன்பாய் போகிறார். அவர் கூட இருந்தா, ஏன் நல்ல கவனம் வைக்கணும், இயேசு உங்க கூட இருந்தாருன்னா, ஐயா எல்லாம் குட்டி எல்லாம் பின்னாடி போயிடுச்சு, எல்லாம் பெருசு பெருசெல்லாம் பண்ணுங்க, எழுதிய கஷ்டம். இவர் தான் இயேசு. இயேசு இன்னைக்கு வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்காரு. இயேசுக்குள்ள எல்லாமே இருக்கு. நல்ல கவனமா கேளுங்க. இங்க வா. அப்பா நல்லா வளர்த்துருக்காரு. கோடு எல்லாம் காணும். இந்த சபைக்கு வந்தாங்க, கோடு எல்லாம் மறைஞ்சிருச்சு. நல்லது, இப்படிதான் இருக்கணும் பிள்ளைங்க. அப்பா கோடு போட்டாருன்னா நாளைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவன் ரோடு போடுவோம். நான் கண்டிப்பா இந்த கோடு போடுற வேலை வேணாம். அன்னைக்கு போன ஒரு குட்டி, பாப்பா யூ ஃபர்கெட் ரெடி கீப் a line na அப்படின்னு. யோசஸ் அங்கிள் புட் a கோடு here நினைச்சுக்கிட்டாங்க. உனக்கு இருக்கு ரோடு. எங்க ரோடுன்னு என்னது? நீ நடு ரோடு தான் உட்கார போற பாரு. நீ வேற யாரும் போட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்குதான் பாஸ்டர் ஜஸ்டின் நினைக்கிறேன், நீங்க தான் பாஸ்டர் கோடு போடணும்னு நினைச்சேன். ஓகே, நம்ம டாபிக் பிரசன்னத்துக்கு வரும். இவர் தான் இயேசு. இயேசுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கு. சமாதானம், சந்தோஷம், எல்லாமே இருக்கு இயேசுகிட்ட. இயேசுகிட்ட எது இல்ல சொல்லுங்க? பாவம் மட்டும்தான் இல்ல. ஏன்னா இப்படி யோசிக்கிறாலும் எனக்கு தெரியும் இருப்பீங்க. இயேசுகிட்ட எல்லாம் இருக்கு. ஆசீர்வாதம் இருக்கு, சுகம் இருக்கு, பலன் இருக்கு, சமாதானம் இருக்கு, விடுதலை இருக்கு. இயேசு வந்தாருன்னா பிசாசு ஓடி போயிடுவான். ஏன்னா இயேசுக்குள்ள பிதா எல்லா அதிகாரங்களும் கொடுத்திருக்கிறார். இயேசுவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை, உங்க வாழ்க்கையில என்ன வேணும், என்ன இல்ல, நீங்க இயேசுவை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இயேசு உங்களுக்கு கொடுப்பார். அவர்கிட்ட இல்லாதது ஒண்ணுமே இல்ல, எல்லாம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த இயேசு உங்களை விட்டு தூரம் இல்ல, அந்த இயேசு உங்க கூடயா இருக்கிறார். அப்ப அந்த இயேசு உங்க கூட இருந்தார்னா இவருக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நீங்க அவருடைய நாமத்தினால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன் கொஸ்டின்? ஏன் அப்படின்னா
அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். நீங்க அவருடைய வழியில காத்து நடக்கிறீங்க சொன்னா இவருடைய நன்மை எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்ம சிந்த சரிப்படுத்துங்க. ஃபெயிலியர், தோல்வியை சிந்திக்கிறது விடுங்க. முடியாது, நடக்காது. ஏன் நான் சொல்றேன், அப்படிப்பட்ட அவிவிசுவாசியை விட்டு, அவிவிசுவாசத்தை உள்ளவர்களை விட்டு நீ விலகி போ. அப்பதான் நீ விசுவாசிக்க முடியும். ஏன் இன்னைக்கு இந்த சபையில ஒரு பாஸ்டரா இருக்கேன், நான் அவிவிசுவாசமா பேசுறேன்னு வச்சுக்கீங்களேன், இவன் மாறவே மாட்டான், இவன் அப்படிதான், இவன் ரொம்ப தோல்வியே பேசுவான் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா இவன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு நம்மளுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை மாத்த மாட்டேங்குது. ஆனா கிறிஸ்துவின் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்களை என்னைய ஒவ்வொரு நாளும் மாத்திக்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுங்களா? அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில விசுவாசம் உண்டு, அவருடைய வார்த்தையில செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நீங்க சோர்ந்து போகாதீங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன் சோர்ந்து போறீங்க? இயேசு சொல்றாரு, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கல. இன்னைக்கு நீங்க சோர்ந்து போறீங்கன்னா நீங்க உலக சமாதானத்தில் இருக்கிறதுனால, உலகத்துடைய சமாதானத்தை நீங்க தேடுகிறதுனால தான் நீங்க சோர்ந்து போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எந்த சமாதானத்தை தேடுறீங்க? உலக சமாதானத்தை தேடுகிறதுனால தான் நம்ம சோர்ந்து போறோம், கவலை அடைகிறோம், நம்மளுக்கு சோர்வு வருது. நீங்க இந்த கால வேளையில அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க தேவன் உங்களோட கூட இருக்கிறாரு, தேவன் என்னோட கூட இருக்கிறாரு. இந்த கால வேளையில நீங்க அதை கொஞ்சம் நினைவு கூறுங்க, அதை நினைத்து பாருங்க, அறிக்கை செய்யுங்க, சிந்திச்சு பாருங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? இல்லன்னா அதை அறிக்கை செய்யுங்க. இல்ல ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள இருக்கணும், என் கூட இருக்கணும், என் சிந்தையில இருக்கணும், என் பேச்சில் இருக்கணும், என்னோட விசுவாசத்துல நீங்க இருக்கணும். ஐயா, தேவனுக்குள்ள வாழ்றது ரொம்ப சுலபமானது. ஏன் தெரியல தேவனுக்குள்ள வாழ்றது எவ்வளவு சுகம்னு? நீ தேவனுக்குள்ள வாழ்ந்தீனா, தேவனுக்குள்ள இருந்தீனா, நீ போக வேண்டிய வழிகள் எல்லாம் கர்த்தரோடு கூட வருவார். தேவனுக்குள்ள வாழணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நான் பார்க்கிறேன், தேவனை விட்டு வாழ்றவங்க தான் நிறைய பேர். தேவனோடு வாழ நாம் பார்க்கிற ஜனங்கள் ரொம்ப குறைவு. காரணம் என்ன? தேவனுக்குள்ள வாழ்ந்தா நம்மளுக்கு பொறுமை இருக்கணும், இருக்கா? ரெண்டாவது நம்மளுக்கு நிதானம் இருக்கணும், இருக்கா? மூணாவது நம்மளுக்குள்ள அன்பு இருக்கணும். ஏன் உங்களை பார்த்தா கேக்குறேன், பத்தோமா இந்த பொம்மை இந்த பொம்மை தெரியுங்க? பொம்மை என்னது தெரிஞ்சு? பொம்மை என்னதுங்க? பத்தோங்க. அன்னைக்கு சிஸ்டர் நானும் போனோம், எங்கேயோ ஷாப்பிங் சென்டர் கொண்டு போனேன். நான் எனக்கு பேண்ட்ஸ் தேடிட்டு இருந்தாங்க, சைஸ் இல்லை. அப்படியே அவங்க தேடி 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 புத்தகம் போட்டுருச்சு ஒரு சிலுவர். சைஸுக்கு கிடைச்சிச்சுன்னு பத்தவங்க வந்து அமனமாக்கிட்டாங்க. பாரு, நம்ம பத்தவங்க பொம்மையை அமனமாக்கிட்டு போய் பார்த்தா அதுவும் சேரல. அதை போய் மூடுறாங்க, அந்த சேல்ஸ்மேன் கொடுத்து அந்த சிலுவர் போய் போடுறான். அதை பார்த்து எத்தனை பேர் கடைக்கு வராம ஓடி போறான்னு தெரியாது. இன்னைக்கு கேட்கறவங்க எல்லாம் பத்தவங்க மாரி. ஐயா, இன்னைக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ள வாழணும்னா சில முறைமைகள் இருக்கு. உனக்கு நிதானம் இருக்கணும், உனக்கு பொறுமை இருக்கணும். சமைக்கிறீங்க, எத்தனை பேரு பானைக்கு முன்பாக இருந்து சமைக்கிறீங்க?
சிலவங்க கனவுல சமைப்பாங்க. உப்பை போட்டுனா, மிளக போட்டுனா, முருங்கைக்காய் போட்டுனா, கிழங்கு போட்டுனா சமைச்சிட்டு சாப்பிடு அப்படின்னு கனவுல. ஆனா நடைமுறையில் இருக்காது. நான் என்ன கேட்கிறேன்னா, எத்தனை பேரு பொறுமையை கடைபிடிக்கிறீங்க? ஏன் நீ பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு தான் தெரியும் என் வீட்டுல நான் எவ்வளவு பொறுமையா இருக்கேன். எத்தனை பேர் பொறுமையை கடைபிடிக்கிறீங்க? நானும் ரொம்ப பொறுமை. நான் சிஸ்டரும் உன் மேல தெரியுமா? எத்தனை பேர் நிதானமா இருக்கிறீங்க? நிதானம் இங்கிலீஷ்ல பேஷன். ஏன் கரெக்டா சொல்றேன்னா பேஷன். எத்தனை பேர் பேஷனா இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் பேஷன் கேட்கல, நீ அது பேர் அது பசங்க நான் 3 வாட்டி பேஷனா போயிட்டு இருக்கேன், அது கேட்கல. எத்தனை பேரு தமிழ்ல நிதானம்? சாந்தி சிஸ்டர், அதனாலதான் பாஸ்டர் தலையாட்டுறேன். ஏன் கிறிஸ்துக்குள்ள நம்மளுக்கு நிதானம் வேணும்யா? ஓகே, அடுத்தது பவர்ஃபுல்லானது அன்பு. உங்களுடைய அலங்காரத்தை, முக அலங்காரத்தை பார்க்கும்போதே தெரியுது இது நம்மளுக்கு இருக்கணும்யா. ஏன் சிஸ்டர் உங்க பார்வை என்ன ஒரு மாதிரியா பார்க்குது? தேவன் நம்ம கூட இருந்தானா நம்மளுக்கு அன்பு இருக்கணும். உங்களை பார்க்கிறவர்கள், இயேசுவை பார்க்கிறவர்கள் என்ன சொன்னாங்க? பிதாவை இயேசுக்குள்ள உங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். இன்னைக்கு ஒரு சோல சிஸ்டர் நீ கூட்டதுங்களாக்கா, அவங்கள்ட்ட இயேசு அன்பு இல்லைன்னா நீங்க வருவீங்களா கூட? எங்க பாட்டி சொல்லுவாங்க, சட்டியிலே இல்லைன்னா கரண்டியில ஆப்பையில எப்படி வரும்? உங்ககிட்ட இயேசு அன்பு இல்லைன்னா எனக்கு எப்படி அன்பு? இன்னைக்கு நம்மளுக்குள்ள அன்பு இருக்கணும். எந்த அன்பு தெரியுங்களா? கிறிஸ்துவின் அன்பு. ஐயா, ஒரு மனுஷனை மாத்துகிறது, ஒரு மனுஷனை மன்னிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவை அன்பு. இந்த அன்பு இல்லாதவன், அன்பு இல்லாத ஒரு மனுஷன் தேவனை அறிய முடியாது. எத்தனை பேரு அன்னைக்கு ஒரு நாள் இவனுக்குலாம் என் மேல இவ்வளவு பாசம்னு எனக்கு தெரியும், ஆனா இப்படி பாசம்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் நான் கீழே நின்றுட்டு இருக்கேன் வண்டி, இவனுங்கெல்லாம் வேற சைடுல நின்றாங்க. ஒரு காடி வந்து என் பக்கத்துல நின்றுச்சு, கருப்பு காடி. கண்ணாடி தோறல ஒண்ணு ரொம்ப நாள் நின்றாங்க, குருகுருன்னு வந்து என் பக்கத்துல நின்றான். பாடி கட்டு நின்றான். யார் சார் தெரியலடா, ரொம்ப நாள் நிக்கிறீங்க. யாரு? ஓ, இவங்களை ஏத்த வந்தீங்களா? பஸ் மேரி அக்காவை ஏத்த வந்தீங்க. ஓ, கிறிஸ்துவின் அன்பு எப்படி தெரியுங்களா நம்மளுக்கு இருக்கணும்? பாஸ்டர் சுயமா பேசுறாருன்னு நினைக்காதீங்க, அதான் கிறிஸ்துவின் அன்பு. எத்தனை பேருக்கு சமாரியன் குறித்து தெரியும்? வேதத்தில் இருக்கிற சமாரியன் அவன் யாரு? அவன் எங்க தாத்தா. சமாரியன் யாரியா? ஒரு புறஜாதி. அவன் என்ன செய்யறான்? அடிபட்டு வீதியில் இருந்த ஒருத்தனை ஆசாரியன் பார்த்தான், கண்டுக்காம போயிட்டான். ஆனா சமாரியன் பார்த்தான், அவனை தூக்கி கொண்டு போய் சத்திரத்துல விட்டு அவன் குணப்படுகிற அளவு வரைக்கும் அவனுக்கு பணத்தை அங்க கொடுத்து அவனை பார்த்துக்குங்க. 10 என்ன சொல்லுங்க, நான் போயிட்டு திரும்பி வரும்போதும் அவனுடைய தேவைகளுக்கு நான் செய்கிறேன். அதுதான் ஒரு அன்பு. ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறது இடத்துல நீ போய் அன்பு காட்டுறிய, அது இல்ல அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் உடைஞ்சு போய் விழுந்து கிடக்குறாங்க, அங்க போய் நீ காட்டுறிய, அதான் அன்பு. இன்னைக்கு அந்த அன்பு நம்மளுக்கு இருக்கும். ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சோர்ந்து போகிறதுக்கு, சோர்வுக்கு நம்ம இடம் கொடுத்து ஆண்டவர் தேவன் உன்னோடு ஆண்டவர் நம்மளோடு
இருக்கிறார் என்பதை நம்ம அறிய மாட்டுகிறோம், உணர மாட்டுகிறோம், அறிக்கை செய்ய மாட்டுகிறோம், நம்ம நினைக்க மாட்டுகிறோம், நம்ம நம்ப மாட்டுகிறோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆமென், தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணுகிறீங்க? உங்களுடைய இரண்டாவது காரியத்தை நான் சொல்றேன். தேவன் கஷ்ட காலத்திலும் அவருடைய நோக்கத்துக்காகவே பயன்படுத்துவார். நம்மளுடைய கஷ்ட காலமா இருக்கலாம், நாம் போகிற வாழ்க்கையில நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணலாம். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் கேட்கிறோமோ, ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு தியானிக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம். ஆனா அந்த காலத்தின் மத்தியிலும் தேவனுடைய நோக்கத்தை நம்மளை வைத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. உங்க கஷ்டத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய சூழ்நிலை பார்க்காதீங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா என்னத்துங்களை சொல்றோம்? அந்த போராட்டத்தை தான் நம்ம முன்னுக்கு வைக்கிறோம், அந்த தோல்வியை தான் நம்ம முன்னுக்கு வைக்கிறோம். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க எனக்கு தெரியல, கை இல்லாத ஒரு மனுஷன் அவன் காலிலே டிராவிங் பண்றதை நான் பார்த்திருக்கிறேன். காலு வேலை செய்யாத மனுஷன் காலுக்கு தேவையானதை கையில செய்கிறத பார்த்திருக்கிறேன். இப்படியாக மனுஷனால முடிய செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. ஆனா நம்மள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் ஒரு கஷ்ட காலம் வரும்போது தேவன் நம்மளை பயன்படுத்த வேண்டிய, தேவன் நம்மளை வழி நடத்த வேண்டிய, தேவன் நம்ம மூலமா செய்ய வேண்டிய அடையாளங்களை, அற்புதங்களை கர்த்தர் செய்ய வேண்டிய நேரத்துல நாம் என்ன பண்ணுகிறோம்னா, அந்த கஷ்ட காலத்தை, அந்த சோதனை காலத்தை, அந்த வேதனைகளை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் பயன்படணும், ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும், ஆண்டவர் என்னை உருவாக்கணும், ஆண்டவருக்காக நான் எழும்பணும் என்பதை நம்ம சிந்திக்கவும் மாற்றோம், அதை செயல்படுத்தவும் மாற்றோம். இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாருமே ஒரு சுயத்துக்குள்ள இருக்கிறோம். நான், என் வீடு, என் குடும்பம், என் வேலை, அவ்வளவுதான். ஐயா நோவா அவருடைய பேலை அடைக்கும் போது அந்த இன்ஃபர்மேஷன், அந்த மெசேஜ் காகம் வந்து சொல்லுது, புறா வந்து சொல்லுது. அந்த காகமும் புறாவும் இல்ல நோவாவும் தேவனுடைய அந்த வேலைய சூழ்நிலைகளை பார்த்து செய்யாம இல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய வேலை, தேவனுடைய நேரம், எனக்கு போராட்டம் தான், எனக்கு எதிர்ப்பு தான். ஏன் நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக எது செய்ய ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரோ அதை சோர்ந்து போகாம உற்சாகத்தோடு செய்யுங்க. சத்தம் வராது. 2 வாரத்துக்கு முன்னுக்கு போலுக்கு விட முடியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் பார்த்தேன், ஆலயத்தோட சிஸ்டர் புலம்பிக்கிட்டே, எப்படி ஏற்றலாம் அப்படி நான் சொன்னேன், விடுமா, ஆண்டவர் எனக்கு மெனுவல் ஓட்டுறதுக்கு கத்து கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த ஊழியம் வரதுக்கு முன்னாடி நான் சேச்சு எல்லாம் ஓட்டினாலும் நான் சந்தோஷமா ஆளை ஏத்துறேன். சொல்லிட்டாங்க, ஓகே நானும் ஏத்துறேன், நீங்க லக்கியில் ஏத்துங்க, நீங்க துணாமனா போங்க, நான் லக்கியில் ஏத்திட்டு வரேன். ஐயா, தேவன் தந்தத சோர்ந்து போகாம தேவனுடைய பலத்துல உற்சாகத்துல செய்யுங்க. இது கர்த்தருடையது, நீங்க ஆப்ஷன் வைக்காதீங்க.
ஆண்டவர் என்ன தெரியுங்களா விரும்புறாரு? யாரு ஆண்டவர் இடத்துல முந்தி வரானும். நீ 3 பேர் எழுந்திருக்கீங்க, என்ன முன்னுக்கு உட்காந்துருக்கீங்க. மூஞ்சி பார்த்துக்கிட்டு 1 மணி நேரம் ஆக்கிருங்க. 3 பேருன்னா நீங்க 3 பேர் தாங்க. அடுத்து பாக்குறா இவர் ரோபோ. ஏன்னா மும்தாஜ் தலையாட்டினாதான் யாரு ஷாஜான் வருவார். ஷாஜான் வந்தான்னா ஒல்லே நையா இவர் வருவார். அதனால எல்லாம் மூஞ்சி அப்படி பாத்துக்கு 3 ஒரு மாதிரியா தான் இருக்கு. பார்க்க போறீங்களா? அப்படியே திரும்ப கொஞ்சம் நல்லா தான் சரிங்க. இப்ப இவங்க 3 பேரும் சிரிக்க அழகா இருக்கிறாங்க. சிரிக்க அழகா இருக்காங்க. நல்லா இருக்கு வார்த்தை, சிரிக்க அழகா இருக்காங்க. இவங்க 3 பேருக்குள்ளயும் திறமைகள், அறிவுகள், ஞானங்கள் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா தேவன் விரும்புறது என்ன தெரியுங்களா? உங்களை கூப்பிடுமா? வாங்க. இப்பதான் பாதி சிரிச்சாங்களா? நீங்க வந்து ஆனா பிரதர் ரஞ்சித் வாயா, நீ வா. அசை போடுற யாரையும் பார்த்து ரசிக்க வாய். மரியாதை விட்டதே போதும், கடைசி நாட்கள் பின்தாங்கி போயிடும். இல்லையா? இவரை பாருங்க, சிரிக்கவே மாட்டீங்க யாருமே. மௌனம், இதான் மௌன சிரிப்போ. சரி, இப்ப இந்த 4 பேர் இருக்காங்க. ஆண்டவரோட விருப்பம் என்ன தெரியுங்களா? நான் 4 பேரையும் ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? யார் முந்திக் கொள்கிறார் தேவன் இடத்துல. இப்ப நாங்க இருக்கிறேன், இவர் முந்திக் கொண்டார்னா தேவன் ரொம்ப இவர் மேல கரிசனையும் அன்பையும் அவருடைய நன்மையும் கூட கொடுத்தார். யாரெல்லாம் முந்திக் கொள்றார் அவருடைய ராஜ்யத்துல, அவருடைய நீதியில, அவருடைய சமூகத்துல, நீங்க எல்லாருமே பிந்திக் கொள்ளாதீங்க, முந்திக் கொள்ளுங்க. தேவன்கிட்ட வந்து சேருங்க. நீங்க மேரி அம்மா இன்னைக்கு செக்அப் போனோம். முக்கியமான செக்அப் என்னன்னா, அவங்க இன்னைக்கு செக்அப் போய் ஆகணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஆமா தானம்மா? ஆனா மேரி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பசங்க சபைக்கு வராம நான் செக்அப் போக மாட்டேன். இது என்ன பாஸ்டர் பைத்தியமா இருக்கிறது போல? அதான் என் விசுவாசம். பிணையாளிகளை விடுதலை ஆக்கிறது தான் கிறிஸ்துவின் விசுவாசம். இன்னைக்கு அவங்க போனோம், இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபைனல் ரிப்போர்ட். டயாலிசிஸ் பண்ணணுமா வேணாம்? இவ பாருங்க, எல்லாரும் மேரி அம்மா பாருங்க, டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லி அங்க சொல்லிட்டா, ஆனா விசுவாசமா வந்து இப்படி உட்கார்ந்து இருக்காங்க. சரிங்க சார், நல்லா சரிங்க. இப்ப நான் திருப்பி கேட்கிறேன், அந்த இடத்துல நீயா இருந்தனா நீங்க எப்படி இருப்ப? முன்னுக்கு வாங்கன்னு சொன்ன மரியாக்காவே பிக்சலடாயி அங்க போயிட்டாங்க. இப்ப அந்த மாதிரி ஆயிருந்தா எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. மொத முக்காடே சர்ச்சுக்கு தான். என்னது? நான் டயாலிசிஸா, நான் சர்ச்சுக்கு நீ வர மாட்டேன். என்னமோ டூருக்கு போற மாதிரி, பாரிஸ்க்கு டூருக்கு போற மாதிரி. ஐயா, உங்க விசுவாசம், உங்க அன்பு தேவன் மேல இருந்தா எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின் மேல, அவருடைய நீதி மேல நீ பசித்தாகமா இருப்ப, நீ தேடுவ. கர்த்தருடைய ராஜ்யத்துல வந்து சேரும்படி, அவருடைய சித்தத்தை நான் செய்யும்படி உன்னுடைய ஆவி உற்சாகமா இருக்கு. இன்னைக்கு இந்த 3 பேர்ல யாரு தேவன்கிட்ட முந்தி வரா? உங்கள யாரு? உங்க குடும்பத்துல யாரு? உங்களுக்குள்ள யாரு தேவனுக்கு முந்தி வரா? Pastor, I'm doing a ministry. They're good.
So what your talent? என்ன உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன்னுடைய தாளம் என்னது, உன்னுடைய திறமைகள் என்ன? ஆண்டவருக்காக நீ முந்தி வரியா, இல்ல ஆண்டவர் நிப்பாட்டின இடத்திலேயே நீ நின்றுகிட்டு இருக்கியா? ஐயா, ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கிறார் சொன்னா, நீங்க ஆண்டவருக்காக நீங்க முந்தி, நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் முந்தி வரணும். உங்க பலவீனத்தை முந்தி வரணும், உங்க கோபத்தை முந்தி வரணும், உங்களுடைய எல்லா உலக ஆசையை நீங்க விட்டு வரணும். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்காக நீ செயல்படுத்தணும். இன்னைக்கு பாருங்க, சுயம், எத்தனை பேருக்கு சுயம் இருக்கு? எத்தனை பேருக்கு பாயாசம் இருக்குன்னு கேட்கல. சுயம் தெரியுங்களா? சுயம் என்ன? செல்ஃபிஷ். அப்படியா? நீ தவறா சொல்லிடுறாருமா, ஏற்கனவே ஒரு மாதிரி எல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்குங்க. சுயம் ஐயா என்ன சொல்லுவாங்க பீட்டர்? சுயம் தத்தாவுலா பாஸ்டர், ஏன் ரொம்ப அழகா இருக்கீங்க. பீட்டருக்கு ஒரு கை தட்டுங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, சுயம் சுயம் என்ன? திவ்யா அப்செட் அவுட் போயிடாதீங்க, இங்கே வாங்க. சுயம் என்னது? அப்ப நான் சொல்லல, இவங்களும் அவங்கள தான் சொன்னாங்க. கேட்டுங்க, இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள வந்தும் இன்னும் சுயத்துல இருக்கிறீங்க? ஆனா உங்களெல்லாம் பார்த்தா ஆண்டவரே சிரிப்பாரு. நீயா? இப்பதான் ஒரு கை தூக்குது. குணா வேற யாருமே சுயத்துல இல்லையா? சுயத்துல இல்லம்மா யாரும். அப்ப கையை தூக்குங்களேன். நல்லாதான் தூக்குங்களேன். இயேசு பார்க்கட்டும். தூக்கி போட்டு தூக்காதவங்க நாளைக்கு ஏதாவது டுடே காட் a wedding I never come அப்படின்னு, அப்ப அதுக்கு பேர் என்ன? பசர் my leg இது என்னது? pain I cannot leave down, அதுக்கு பேர் என்ன? பசர் this month I cannot put a tithes because I have a plan my family function, அதுக்கு பேர் என்ன? Pastor, இன்னைக்கு இந்த prayer என்னால வர முடியாது. I have extra overtime today 4 pay. 4 சம்பளம் தான் உங்க ஓகே, பாக்கி அப்பா சம்பளம், அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னையா? சுயம் தானே? சுயம் தானேக்கா? ஐயா, தேவனுக்குள்ள நடக்கிறவன் சுயத்தை விட்டு வந்தாதான்யா நீங்க தேவனோட பிரயாணிக்க முடியும், நடந்து போக முடியும். நீ சுயத்தை விடு, உன் சுயம் சாகணும், நீ சாகாத. பாஸ்டர்களை சாவ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சபை விட்டு ஓடிடாத, உன்னை சாக சொல்ல. எல்லாம் மறைக்கிறீங்க மாதிரி, ஓகேவா? ரிஷாக்கா கரெக்டா பேசுறேன்னா? எல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்து. மரியா கணித்து வந்து கேட்டேன், எப்படி பாஸ்டர் நீங்க இருக்கீங்க? சுயம் செத்து போச்சுக்கா, என்னால சுயமா யோசிக்க முடியாது, சுயமா நினைக்க முடியல, சுயமா என்னால பார்க்க முடியல, எல்லாமே எனக்குள்ள உள்ளவங்க. அல்லேலூயா. சுயம் நமக்குள்ள சாகணும். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, பயம் உங்களை அல்ல. வாசிப்போம் சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். பயம் உங்களை ஆள அனுமதிக்காதீங்க. பயம் உங்களை ஆள, உங்களை ரூல் பண்ண. பயம் என்ன பண்ணக்கூடாது? எந்த ஃபியர் தெரியுங்களா பேசுறேன்? இந்த உலக ஃபியர், மனுஷன் மேல இருக்கிற பயம், மனுஷன் சொல்லுகிற வார்த்தையின் மேல பயம். சில நேரத்துல நம்ம பேசுற காரியம் வந்து ரொம்ப ஞானமா பேசுவோம், ரொம்ப லாஜிக்கா பேசுவோம். நான் சொல்றேன், மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு, மனுஷன் சொன்ன வார்த்தைகளை பார்த்து, உங்க சிந்தையில உங்க எண்ணத்துல வந்த காரியத்தை வைத்து
நீங்க அந்த பயம் ஆளுகை செய்ய நீங்க இடம் கொடுக்காதீங்க. அந்த பயத்தை எடுத்து போட்டுருங்க. அந்த பயத்திலிருந்து வெளியே வந்துருங்க. எப்படி பாஸ்டர் அந்த பயத்திலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் உங்களோடு இருக்கிறத நீங்க விசுவாசித்தீங்கன்னா அந்த பயத்தை விட்டு நீங்க வெளியே வந்துடலாம். புரியுதுங்களா? பயம் உங்களை ஆளுகை செய்யாதபடி, பயம் உங்களை ஆளாதபடிக்கு நீங்க எப்படி இருக்கணும்னா, சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிமா. கர்த்தர் என் வெளிச்சமும், கர்த்தர் என் வெளிச்சமும், என் இரட்சிப்புமானவர், என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? அல்லேலூயா. யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? அல்லேலூயா. தேவன் உங்க கூட இருக்கிறார்னா, ஐயா நல்லா கவனிங்க, தேவன் உங்களுக்கு கூட இருக்கிறானா கர்த்தர் உங்களுக்காக அங்க யுத்தம் செய்வார். அல்லேலூயா. தேவன் உங்க கூட இருக்கிறானா உங்க காரியங்களை கர்த்தர் வாங்கி செய்வார். தேவன் உங்க கூட இருக்கிறானா உங்களுடைய நன்மைகள் கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்படும். தேவன் நம்மளுடைய ரட்சிப்பு. வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, வாசிமா. கர்த்தர் என் வெளிச்சமும், கர்த்தர் என் வெளிச்சமும், என் இரட்சிப்புமானவர். ஆண்டவர் நம்மளுக்கு வெளிச்சம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு வெளிச்சம். யார் வெளிச்சம்? யார் வெளிச்சம்? யாருமா வெளிச்சம்? இப்ப ஒரு உதாரணம், சாந்தி சுரேஷ் அந்த சபைக்கு போறீங்க, அந்த சபையில ரொம்ப பிரச்சனை, அங்க போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க வச்சுங்களேன். அப்படியா? நான் பார்த்த அப்படி எனக்கு மனசுல பட்டுச்சு, ஆனா பரவாயில்ல அப்படின்னா நீங்க அந்த பயம் உள்ள சுயத்துக்கு நீங்க இடம் தரீங்க. ஆனா வசனம் சொல்லுது, இந்த வசனத்தை நம்புகிறவங்க மனுஷனை பார்க்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? வார்த்தையை பார்க்கிறவங்க, வார்த்தையை தியானிக்கிறவங்க மனுஷனை பார்க்க மாட்டாங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என் வெளிச்சமும். சரி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஏன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். அவங்க முதல் சொல்லுவாங்க, அப்ப நம்ம ஃபாலோ பண்ணுமா? ஓகே, கரெக்டா சொல்லு. 1 2 3. கர்த்தர் என் வெளிச்சமும், கர்த்தர் என் வெளிச்சமும், என் இரட்சிப்புமானவர், என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? ஏன் மனுஷனுக்கு பயப்படுறீங்க? அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன பேசிடுவாங்க. யார் என்ன பேசினா என்ன? கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க. சாந்தி எனக்கு மனசுல வருது, திவ்யா வருது. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா பேசினாங்க? இன்னும் நீங்க வாழல, இன்னும் சந்தோஷமா இல்ல, வாழ்ந்து காட்ட முடியல. ஏன்? கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரியா? எதுக்கு நம்ம மனுஷனுக்கு பயப்படணும்? எதுக்கு மனுஷனை கண்டு நாம் தேவனுடைய அந்த நிலையை விட்டு பயத்துக்கு இடம் கொடுக்கணும்? கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஐயா, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு வெளிச்சம். பயம் அல்ல, பயம் ஆளுங்க, இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறார். அவரே நம்மளுக்கு வெளிச்சமானவர். உங்களை பயம் ஆள இடம் கொடுக்காதீங்க. எப்பொழுதும் ஒரே ஒரு காரியத்தை நீங்க நினைச்சுக்கீங்க. எப்பொழுதும் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற இந்த சூழ்நிலை என்ன பாருங்க, உங்க வாழ்க்கையில வருகிற இந்த சூழ்நிலை, இந்த வார்த்தை, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். என்ன பாருங்க எலிசபெத், என்ன பாருங்க, எல்லாரும் பாருங்க. இப்ப உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற இந்த சூழ்நிலை, இயேசு உங்க கூட இருக்கிறார்னா
இதுவும் கடந்து போகும். இப்ப வந்திருக்கிற, இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீங்க இப்ப காண்கிற எந்த காரியமா இருந்தாலும் இயேசு உங்க கூட இருந்தாருன்னா இதுவும் கடந்து போகும். அல்லேலூயா. இதுவும் கடந்து போகும். தேவன் என்னோட கூட இருக்கிறார். சகோதரரே, சத்தமாமா, சகோதரரே, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டு என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. எது எது இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இது கடந்து போயிடும். ஏன் தெரியுங்களா? தேவன் உங்களோட கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலை நீ விட்டுரு. ஏன் நீ கூட்டிட்டு அலையிற? நீங்க தலைவலியை கூட்டிட்டு அலையிறோம், பிரச்சனையை கூட்டிட்டு அலையிறோம், இப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்கோம். துன்பத்தை அழிஞ்சிட்டு இருக்கோம், கண்ணீரை அழிஞ்சிட்டு இருக்கிறோம், தொல்லையை அழிஞ்சிட்டு இருக்கிறோம். ஏன் விட்டுரு? ஏன் சுமந்துகிட்டு இருக்க? அது 10ஆம் ஏன் விட்டுரு? ஆண்டவர் சொல்ற இது கடந்து போ, விட்டுரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஏன் சுமந்துக்கிட்டே இருக்க? கூட்டிகிட்டே போறேன். இது இருக்கிறனால தான் அழுகுற, இது இருக்கிறனால தானே புலம்புற, இது இருக்கிறனால தானே வேதனைப்படுற, இது இருக்கிறனால தானே அவிசுவாசம் வருது. எது எது இப்ப வந்திருக்குல்ல, அதை விட்டுரு. விட்டுட்டீங்கன்னா வசனம் என்ன சொல்லுது? பின்னானவைகளை மறந்து. பின்னானவைகளை மறக்கணும். ஜஸ்டின் எதை மறக்கணும்? பேனியலை மறக்கணும். எதை மறக்கணும்? ஓகேவா? நீங்க பாக்குறது பார்த்தா பீட்டரை மறந்துடணும் போல இருக்கு. இல்ல ஏன் அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. பீட்டர்ன்றது அவங்க வைஃப், அவங்க ஹஸ்பண்ட். சிஸ்டர் முடிக்கிறாங்க, யார் அது பீட்டர்? சரி, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்கு. கவனமா கேளுங்க எல்லாரும். இந்த சபைக்கு வரீங்களா? நான் ஷாலம் சபை விசுவாசி, நான் பாஸ்டர் ஜேக், அதெல்லாம் வேணாம். அம்மா நீ கொடுத்த பட்டம் பதவியெல்லாம் போதும், கையெடுத்து கும்பிடுற. நீ இயேசுவோட பிள்ளை. நீங்க வருகிறது எனக்காக அல்ல, இயேசுவுக்காக வா. புண்ணியம் கிருபை பெருகும் வாங்கி நீ இயேசுவுக்காக வா, எனக்காக வராத. உன்னுடைய பலியானது, உன்னுடைய தகன பலியானது, உன்னுடைய துதியானது எனக்கு செலுத்தாத, எனக்கு செய்யாதீங்க. நீங்க யாருக்காக செய்யணும்னா நம்மளுக்காக மரித்தார். இந்த நாமம் மட்டும்தான் ஐயா நம்ம ஆராதித்து உயர்த்த வேண்டிய நாமம், வேற நாமம் இல்லையா? இயேசு நாமம் நம்ம ஆராதனை செய்ய வேண்டிய நாமம், துதி செய்ய வேண்டிய நாமம். இந்த இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக நாம் பணிந்து ஆராதிக்கிறோம். எல்லாம் வந்து முளை இப்படி போட்டுறாங்க, அது விக்கிற அப்படி சொல்லல. இந்த நாமம் தான் என் மேலான நாமம். எல்லா நாமங்களை காட்டிலும் வசனம் தெளிவா சொல்லுது, முன்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்கு. நான் முடிக்க போறேன். நீங்க யாருக்குள்ள இருக்கணும் தெரியுங்களா? யாருக்குள்ள இருக்கணும்? பாஸ்டர் ஜேக்கப் அப்படிலாம் இல்ல. நீ யாருக்குள்ள இருக்கணும்? ரஞ்சி கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஆமென். நம்ம கத்துக்கணும், பிராக்டிஸ் பண்ணுங்க. மேரி அம்மா என்ன ஆனாலும் பசங்க எனக்கு இயேசு போதும். அவங்களோட ஒரே என்ன மாமா தான் மேரி அம்மா, இயேசு போதும். அவங்களுக்கு கொஞ்சம் ராஜா பண்ணுங்க. இயேசு நம்மளுக்கு போதும். சாந்தியாக்கா இயேசு போதும் பாஸ்டர். அதுக்கு பிறகுதான் எனக்கு முதல்ல இயேசு தான், அடுத்ததான் என்னுடைய கிளி. இயேசு எனக்கு போதும். மரியாக்கா இந்தாக்கி போயிட்டீங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்
கிறிஸ்து இயேசுவுக்கும் ஆ. தேவன் அழைத்த பரம அழைப்பில் தேவன் என்னது பரம அழைப்பு. உன்னை அழைத்தது, உங்களை தேவன் உருவாக்கினது, உங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் மன்னித்தது பரம அழைப்பு. வேற யாரும் இல்ல தெரியுமா? இத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இங்கிலீஷ்ல என்ன பரம அழைப்பு? ஏன் பரம அழைப்பு? ஆமோஸ், நீங்க அழைக்கப்பட்டது, தெரிந்து கொள்ளப்பட்டது பரம அழைப்பு. வேதம் அதான் சொல்லுது, சும்மா இல்ல. பரம அழைப்புக்கென்று நிச்சயிக்க தேவன் அழைத்த பரம அழைப்பில் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடருகிறேன். இலக்கை நோக்கி தொடருகிறேன். நம்ம அந்த பந்தய பொருளுக்காக நம்ம தொடர்ந்து போகணும். விட்டுறாதீங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்துராதீங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஐயா, நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், கடைசியாக நான் முடிக்கிறேன். போயிட்டே நீ போயிட்டே இவன் ஆண்டவருக்காக முந்தி போறான். ஆனா பலவீனம், சூழ்நிலை, புல்லாங்கு, பிசாசு இருக்கிறீங்க, உலகம் நம்மளை எவ்வளவுதான் உலகம் இழுத்தாலும் இது கெட கொடுக்காதீங்க. நீங்க முந்தி போயிட்டே இருக்கு. போங்க. இழுக்கும், உலகம் இழுக்கும், பாவம் இழுக்கும், பலவீனம் இருக்கும், சுய இழுக்கும், எல்லா சோர்வும் இழுத்தாலும் நீ தேவனை நோக்கி முன்னேறி போ. இதுதான் அந்த வசனம் சொல்லுது. பரம அழைப்புக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பு. பரம அழைப்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஆண்டவர் அழைத்த பரம அழைப்பு. உன் பந்தயத்துக்கு என்ன பண்ணுமா? பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். தொடருங்க. தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சூழ்நிலைகளை பார்க்காத, எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காத, சோர்ந்து பார்க்காத, தேவன் உன்னோடு இருக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய வேலை உங்களோட கூட இருக்கும். எல்லாம் எழுதுவனமாக திருவிருந்து ஆராதனைக்கு நாம் கடந்து போவோமாக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். எனக்காகவே யாவை செய்து முடித்தார் அவரே. குற்றங்குறையாவும்
உலகில் வாழும் உன்னோடு நான் இருக்கிறேன் மகளே, உன்னோடு நான் இருக்கிறேன் மகனே. ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். தேவன் உங்க கூட தான் இருக்கிறார். தேவன் உங்க கூட தான் இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். சோர்ந்து போகாது, சோர்ந்துக்கு இடம் கொடுக்காது. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தார் அவர். சோர்ந்து போகாத,
பிள்ளையே நீ சோர்ந்து போகாத, என் மகனே சோர்ந்து போகாத, என் மகளே நீ சோர்ந்து போகாத. பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை எடுத்து போடுங்க, சோர்வானதை விட்டு விடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகளையும் கலத்தி போடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு புதிய பலனை கொடுப்பார். கடைசியாக விசுவாசிகள் சேர்ந்து இந்த பாடலை சொல்லுங்க. உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உன்னோடு இருப்பேன் என்கிறவரே. உயர்ந்த அடைக்கலமானவரே, உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உன்னோடு இருப்பேன் என்றவரே. உயர்ந்த அடைக்கலமானவரே, உன்னதரே என்றும் உயர்ந்தவரே. கிருபை நிறைந்தவரே, கிறிஸ்து இயேசுவே என் தஞ்சமே. ஓ, கிருபை நிறைந்தவரே, கிறிஸ்து இயேசுவே என் தஞ்சமே. சோர்ந்து போகாத, தேவன் உன்னோடு இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு தேவனோட வார்த்தை சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதீங்க. மகளே, மகனே, சகோதரா, அன்பான சகோதரியே, சோர்ந்து போகாத. எவ்வளவு போராட்டம் வந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சோர்ந்து போகாத. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுடைய கற்பனைகள், ஆண்டவருடைய உடன்படிக்கையில நாம் பங்கு கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக இனி சோர்வுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு விரோதமான வார்த்தைகள், எவ்வளவு சோதனையான, வெறுப்பான, தோல்வியான வார்த்தைகள் கேட்டால் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் ஆண்டவரை நம்பி இருக்கேன். இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரி வேளையில் இந்த அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். நாம் யார் ஒரு குடும்பமாய் அவருடைய சரீரமாய் இருக்கிற இந்த அப்பத்தை பங்கு கொள்வோமாக. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, you must take a decision upon the God. தேவனுக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை எடுக்க சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. அந்த தீர்மானத்தோடைய அடையாளம் the covenant, உடன்படிக்கை, அவர் ரத்தம். இதுதான் உங்களுக்கும் உங்க தீர்மானத்துக்குள்ள உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஒரு தீர்மானம் எடுக்க சொல்றாரு. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து ராத்திரி வேளையில் இந்த திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம் என்று சொன்னார். நாம் யாவரும் ஒரு குடும்பமாய் கிறிஸ்து நம்மளுக்காக உண்டு பண்ண புதிய உடன்படிக்கையா இருக்கிற இந்த ரத்தத்தை அவர் வருமலையும் நாம் ஆயத்தமாயிருப்போம். கண்களை மூடி இந்த வசன திருவிருந்தை நாம் எடுப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் சோர்ந்து போகாதே, தேவன் உன்னோடு இருக்கிறார். இந்த பிள்ளைகள் எங்கெல்லாம் சோர்ந்து நின்றார்களோ
அங்கிருந்து அழைத்து வந்த ஆண்டவர் உறுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடி இந்த பிள்ளைகளை தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க. ஆண்டவரே, நான் சொல்லுகிற ஆண்டவரே, சில நேரங்கள்ல இந்த விசுவாசிகளை நடத்தவும் போதிக்கவும் ஆலோசனை கொடுக்க என்னால முடியல ஆண்டவரே. எனக்கு அந்த சூழ்நிலை எனக்கு அமையாமல் போனாலும் இவர்கள் எல்லாரையும் ஆவியானவரை நீர் பொறுப்படுத்து இவர்களுக்கு தேவன் ஆலோசனை கொடுத்து இவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை புத்திகளை கர்த்தர் காண்பித்து ஒருவரும் வஞ்சிக்கப்படாதபடி ஒருவரும் கெட்டு போகாதபடி இவர்கள் எல்லாம் உம்முடைய மண்டல சாலையில் உம்முடைய கூடாரத்தில் உம்முடைய வார்த்தையில் இந்த கிறிஸ்துவின் சமாதானத்தின் திருச்சபையில இவர்கள் எல்லாரும் நிலைத்து சுகமாய் வாழ ஆண்டவர் இவர்கள் மேல் மனம் இறங்குவீராக. இவர்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. கர்த்தாவே, எங்களுடைய நிலைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பயப்படாதபடிக்கு சோர்ந்து போகாதபடி தேவன் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துக்குள்ள பலன் அடைய கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கைகளை ரெண்டு கைகளை வைத்து சொல்வோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:11 வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருடன் கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கைகள் தட்டி நாம் தேவனை கர்த்தர் நல்லவர். சபை முடிந்துட்டு ஜெபத்தில் உள்ளவர்கள் நீங்க வரலாம்.